வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. நிதி அமைச்சின் செயலாளராக கலாநிதி RHS சமரதுங்க நியமனம். பரிசுத்த பாப்பரசரின் விஜயத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம். ஹட்டன் ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் மோதி ஒருவர் பலி. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையிலான சந்திப்பு தற்போது இடம்பெற்று வருகின்றது. இந்த சந்திப்பு கொழும்பில் நடைபெற்று வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர். நிதியமைச்சின் செயலாளராக கலாநிதி RHS சமரதுங்க இன்று முற்பகல் கடமையை பொறுப்பேற்றுள்ளார். கலாநிதி RHS சமரதுங்க இலங்கை நிர்வாக சபையின் சிரேஷ்ட அதிகாரியாவார். இதற்கு முன்னர் சுற்றாடல் மற்றும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சுக்களின் செயலாளராகவும் அவர் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் அரச வளங்கள் மோசமான முறையில் கையாளப்பட்டதாக சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. தமது அழைப்பின் பேரில் 35 சர்வதேச கண்காணிப்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற தினத்தன்று அமைதியான சூழல் காணப்பட்டதாக அவர்களின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பெப்ரல் அமைப்பின் அழைப்புக்கு அமைய ஆசிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வருகை தந்து தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆசிய தேர்தல் கண்காணிப்பாளர்களின் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டதாக ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீசார் தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்டதாக ஆசிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் பொது மற்றும் அரசு சொத்துக்களின் பயன்பாடு அதிக அளவில் காணப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான தேர்தல் சட்டமீறல்களை தவிர்த்துக் கொள்வதற்கான யோசனைகளை தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் அரசாங்கத்திடம் முன்வைக்க உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு இன்று பிற்பகல் 6 மணி தொடக்கம் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பரிசுத்த பாப்பரசர் நாளை வருகை தரவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். பரிசுத்த பாப்பரசர் நாளை முற்பகல் 9:45க்கு திறந்த வாகனத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்படவுள்ளார். இந்த வாகன தொடரணி கட்டுநாயக்க, சீதுவை, ஜாயல, கந்தானை, வத்தள, நவலோக சுற்றுவட்டம், ஜப்பான் நட்புறவு பாலம், இங்குருக்கடை சந்தி, ஆமர் வீதி, சங்கராஜ மாவத்தை சந்தி, மருதானை சந்தி, மருதானை வீதி, புஞ்சி பொருளை கனத்தை சுற்றுவட்டம், பௌத்தலோக மாவட்ட வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய இன்று மாலை 6 மணி முதல் கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு வீதியூடாக புத்தளம் நோக்கி வாகனங்களை செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதற்கமைய கொழும்பிலிருந்து புத்தளத்திற்கு செல்லும் வாகனங்கள் அதிவேக வீதியை பயன்படுத்த வேண்டும் எனவும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதனை தவிர கந்தானை, ஜாயல போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவையுள்ள வாகனங்களை எலகந்த வீதியூடாகவும் செலுத்த முடியும் என அவர் கூறினார். எதிர்வரும் 14ஆம் திகதி காலை முகத்திடலில் பரிசுத்த பாப்பரசர் பங்கு பெற்றும் விசேட ஆராதனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நலன் கருதி விசேட ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாளை முதல் இந்த ரயில் சேவைகளை முன்னெடுக்க உத்தேசித்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LR ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய காலை முகத்திடலுக்கு வருகை தரவுள்ள பக்தர்களின் நலன் கருதி 11 விசேட ரயில்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம், பண்டாரவளை, கண்டி, குருநாகல், புத்தளம், சிலாபம், மாத்தரை, காலி மற்றும் அலுத்கம் ஆகிய ரயில் நிலையங்களில் இருந்து கொழும்பு வரை இந்த ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஹட்டன் ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். நானுவோயாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே இவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை முன்னிட்டு ஹோமாகம ககதுடுவ பகுதியில் நேற்று வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. மேல் மாகாண சபை உறுப்பினர் நளின் பிரதீப் உடவேலவின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தெஹியோவிட்ட பகுதியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றி கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மக்கள் பாட்சோறு சமைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திஸ்ஸமஹாராம கிரிந்த பிரதான வீதியின் யோதகண்டிய பாலத்தில் வேனும் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காலி தடல பகுதியில் வசிக்கும் 60 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் கலாவெவ சதோச களஞ்சியத்தில் இருந்து பாவனைக்கு உதவாத ஒரு தொகை பெரிய வெங்காயம் சுகாதார பரிசோதகர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விவசாயிகளிடமிருந்து 90 ரூபாய் விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட சுமார் 70,000 கிலோகிராம் பெரிய வெங்காயமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட பழுதடைந்த பெரிய வெங்காயம் அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனுராதபுரம் ஸ்ராவஸ்திபுர பகுதியில் உள்ள களஞ்சியத்தில் இருந்து பாவனைக்கு உதவாத 1,30,000 கிலோகிராம் பெரிய வெங்காயம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.